ஈரானின் விலைவாசி உயர்வுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ள நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளதற்கு ஈரான் பதிலளித்துள்ளது. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட்டால் இப்பகுதியில் உள்ள அமெரிக்க படைகள் குறிவைக்கப்படக்கூடும் என்று ஈரான் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை தனது ட்ருத் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், ஈரான் தனது வழக்கப்படி அமைதியான போராட்டக்காரர்களை சுட்டுக் கொன்றால் அப்பாவி ஈரானியர்களின் உதவிக்கு அமெரிக்கா வரும் என்றார். அத்துடன் ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா எந்த நேரத்திலும் தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த வாரம் ஈரானின் பல மாகாணங்களில் மக்கள் விலைவாசி உயர்வுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதன்கிழமை போலீசாருடனான மோதல்களுக்கு பிறகு சில பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமாக மாறியது. இந்த நிலையில் தங்கள் நாட்டின் உள்விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதற்கு எதிராக ஈரான் அதிகாரிகள் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளனர். அமெரிக்காவின் தலையீடு முழு பிராந்தியத்திலும் குழப்பத்தையும் அமெரிக்க நலன்களின் அழிவையும் தூண்டிவிடும் என ஈரானின் தேசிய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி தெரிவித்தார். இதே நேரம் ஈரானின் தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று உயர் தலைவர் அலி காமேனியின் நெருங்கிய ஆலோசகரான அலி ஷம்ஹானி அறிவித்துள்ளார். ஈரானின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் எந்த ஒரு தலையீட்டின் ஒவ்வொரு கரமும் வருந்தத்தக்க ஒரு பதிலடியால் துண்டிக்கப்படும் என வெளிப்படையாக மிரட்டல் விடுத்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் இல்லத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புடைய ஆதாரங்களை ரஷ்யா அமெரிக்காவிடம் கையளித்துள்ளது. இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா கருத்து வெளியிட்டுள்ளார். வால்டை ஏரி அருகே உள்ள புட்டினின் இல்லத்தை உக்ரைன் 91 ட்ரோன்களால் தாக்கி அளிக்க முயன்றது. அதற்கான ஆதாரங்களை அமெரிக்காவிடம் வழங்கியுள்ளோம். இந்த தாக்குதல் முயற்சி உக்ரைன் உளவு பிரிவால் திட்டமிடப்பட்டது. அமெரிக்கா இதை உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார்.